பகுதி விகுதி அடிப்படையில பிரித்தெழுதுக அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே இருக்கிற இலக்கணத்துல எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்காங்க. கொள்வார் அப்படிங்கறது எப்படி பிரிக்காங்க பாருங்க. கொள் கூட்டல் யூ கூட்டல் ஆர் கொள்வார். இதுல கொள் அப்படிங்கிறது பகுதி, யூ அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு பிரிக்காங்க. இப்போ தெரியாம தான் கேட்கறேன். சரி, அப்படியே கொள் அப்படிங்கிறது பகுதியில வந்தா கூட இவ்வு எங்க இருந்து வந்துச்சு? இந்த இவ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, இவ்வு கூட்டல வ அப்படிங்கறது ஏற்கனவே படிச்சுட்டு வந்தாச்சு. இவ்வுனா என்ன, வேனா என்ன, உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்து வந்தா அது உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்துனா என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. வார்த்தையில இருந்து பொருளை பிரிச்சா சொல்லுதான் வரணும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் உயிரெழுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலைன்னா, இவ்வு அப்படிங்கிறது உயிரெழுத்து மெய்யெழுத்து தானே, மெய்யெழுத்துனாலும் படிச்சோம். இப்ப மறுபடியும் இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலைன்னு எப்படி வந்துச்சு? எப்படி வரும்? இடைநிலைங்கிறது அப்படி வராது. இடைநிலைங்கிறது இந்த ருக்கு அப்படிங்க முன்னாடி இருக்கு அப்படிங்கிறதுல ருக்கு அப்படிங்கிறதுதான் இதான் இடைநிலை. ருது அப்படிங்கிற பெயர் சொல்ல விருது அப்படிங்கிற ஒரு பொருள்ல ருது அப்படிங்கிற பெயர் சொல்வதா இதுதான் இடைநிலை. அதை விட்டுட்டு இவ்வு எதிர்கால இடைநிலை அப்படின்னா இவ்வு வந்து எதிர்காலமா? ஆறு அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதியாம். ஆறுங்கிறது விகுதி, அவ்வளவுதான். இது ஆறு அப்படிங்கிறது பகுதி விகுதி, அவ்வளவுதான். அது முன்னாடி வரும் பின்னாடி வரும். அது எப்படி வினைமுற்று ஆகும்? ஆறு கூட்டலாம் ஆரம், வீர் கூட்டலாம் வீரம் அப்படின்னு வரும். இப்ப நம்ம படிக்க வேண்டியது ஆறு என்றால் என்ன அப்படிங்கறத படிக்கணும். இப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க மண்டைய மூளையை கசக்கி பிழிஞ்சி நசுக்கி படிப்பியா தமிழ் படிப்பியா தமிழ் படிப்பியான்னு கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. கொள்வார் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கொள் கூட்டல் வார் கொள்வார். இதுல இப்ப கேள்வி என்னன்னா, வார் என்றால் என்ன அப்படிங்கறதான் படிக்கணுமே தவிர இவ்வு இதானது, இவ்வு எதிர்கால இடைவினை, ஆறுகள் பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு அப்ப ஆறுன்னு சொன்னாங்கன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி ஆயிருமா? ஹிந்தியில வரக்கூடியது பகுதி விகுதி எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கும். அதுவும் இது வந்து வினைத்தொகையில வரக்கூடியது. முப்பொருள் வினைத்தொகைங்கிறது முப்பொருள் வரக்கூடியது. ஒரு 80% வினைத்தொகை தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பகுதி விகுதியை படிச்சாதானே தெரியும். அதை விட்டுட்டு ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதினா, கொள்வார் அப்படிங்கிறது வினையில வர்றது, வினைத்தொகையில வர்றது, அது முப்பொருளை குறிக்கக்கூடியது. இப்போ அதே 3 விதமா எடுத்து பார்ப்போம். கொள்வார் கொள்வோர் கொள்ளார் அப்படின்னா, எடுத்துக்கொள்வார் அப்படின்னா எது வேணுமோ எது நல்லதோ அதுக்கு எது தேவையோ அது அறமா இருக்கணும், யாருக்கும் இடத்துல இருக்கக்கூடாது. அது அறத்துல வர்றது. எடுத்துக்கொள்வோர் எடுத்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா பொருள். எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட விருப்பம். எனக்கு தேவையில்லாது வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டோம்னா அது இன்பம். இப்படியே இந்த 3 தான் வரும். வார்த்தையை பிரிச்சா சொல்லுதான் வரணும். அந்த சொல்லு என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதுல இருக்கிற எல்லாமே கொண்டு வரணும் கிடையாது. ஆறுனா என்ன வார்னா என்ன அப்படிங்கறது என்னன்னு சொல்லி அதை படிக்கணும். அதை படிச்சாதான் நமக்கு புரியும் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத. கரை சுத்து அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கணும் அப்படின்னா, கரை சுத்து, கரை குட்டல் இச் குட்டல் சுத்து, கரை சுத்து அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, கரைங்கிறது பகுதி, இச்சுங்கிறது சந்தி, சுத்து அப்படிங்கிறது விகுதி. இப்ப ராஜராஜ சோழன் எப்படி பிரிக்கிறது? இது யாரு? சோழன். சோழன் என்னவா இருந்தான்? ராஜாவா இருந்தான். யாருக்கு? ராஜாவுக்கு. இப்படிதான் இருக்கணும். ராஜாவுக்கே ராஜனா இருந்தவன் தான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பேர் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இப்ப அரசேந்திர சோழன் அப்படிங்கிறாங்க. ராஜராஜ சோழன் சொல்ல மாட்டாங்களாம், அரசேந்திர சோழன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராஜராஜ சோழன் சமஸ்கிருதமா, வடமொழியா. இப்போ அப்படி சொல்றதுனால என்ன இது யாரு? சோழன். என்னவா இருந்தா? எந்திரனா இருந்தான். யாருக்கு? அரசுக்கு. அரசுக்கு எந்திரமாவா இருந்தா ராஜராஜ சோழன். அரசுக்கு எந்திரமா இருந்தா என்ன அர்த்தம்? சென்னை மேயர் பிரியா அவர்கள் மாதிரி கார்ல தூங்கிட்டு போனானா? அரசாங்கத்தை ஒரு நாட்டை கட்டி ஆண்டு இருந்தவன் தான் ராஜராஜ சோழன். அவங்க கொண்டு விட்டு தமிழ்ங்கிற பேர்ல ஹிந்தி வடமொழி சமஸ்கிருதம் அந்நியமொழிங்கிற பேர்ல எங்க கொண்டு விட்டாங்க பாருங்க. இதுல இந்த இச்சு வந்து எம்மா மாறிடும். அதனால நம்ம சந்தின்னு எடுக்க வேண்டியது இல்லை. பகுதி விகுதி இடைநிலை அப்படின்னு எடுத்தா போதும். இப்படிதான் பொருளை எடுக்கணுமே தவிர இப்படி எடுத்தாதான் பிள்ளைங்களுக்கு புரியும். மற்றபடி எழுத்து வாரியா எடுத்துட்டு என்னதான் புரிய போது? ஒண்ணுமே புரியாது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்.